ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புது ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கிறேன். இது என்ன அப்படின்னா டாப் மோஸ்ட், அதாவது டாப் மோஸ்ட்னு சொல்ல முடியாது. இது வந்து டயர் 4ல வைக்கலாம். இந்த டயர் 4ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டயர் 1, டயர் 2, டயர் 3 கொடுத்துட்டேன். டயர் 4 அப்படிங்கிறப்ப நல்ல கல்லூரியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்ல கல்லூரியா தான் இருக்கும். அட்டானமஸ் கல்லூரியா நான் பார்த்து உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கேன். கட் ஆஃப் 150ல இருந்து 77.5 வரைக்கும் சீட் யார் இல்லைன்னு சொன்னா 33 கல்லூரி பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். இப்போ இந்த வருடம் அட்டானமஸ் ஆகிருக்க கல்லூரியும் இங்க நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த வருடம் அட்டானமஸ் வாங்கியிருக்க கல்லூரியும் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். 77.5ல இருந்து 150 வரைக்கும். சார் இதெல்லாம் படிக்கலாமா? டயர் 1 எனக்கு கிடைக்காதான்னு கேட்ட கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரியில போய் தரம் குறைந்த கல்லூரியில் போய் மாற்றுறதுக்கு ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் எப்பவுமே சேஃப் தான். அதுக்குன்னு அட்டானமஸ் தான் நல்ல காலேஜ், நான் அட்டானமஸ் நல்ல காலேஜ் இல்லைன்னு நான் சொல்லலை. இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அந்த அங்கீகாரம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மற்றும் அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிட்டினால தன்னாட்சி பெற்றதாக கொடுக்குறாங்க. அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப நிறைய விஷயம் பேசுவேன். ஸோ டாப் 33 அட்டானமஸ் காலேஜ் 150 to 150ல இருந்து 77.5 இருக்கு. தாராளமா கவுன்சிலிங் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும், 150க்கு மேல இருக்கணும். பட் இவங்களுக்கு ஏடிஎஸ் கம்ப்யூட்டர் சைட் இருக்கு, ஏடிஎஸ் சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி போன்ற கோர்ஸுகளும் கிடைக்கும். இந்த 140க்கு கீழே வரவங்களுக்கு மட்டும் இந்த ஏடிஎஸ் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இசிஇ கிடைக்கிற கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்கும். ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில், ஏன் ஒரு சில காலேஜ்ல இசிஇ கூட கிடைக்கும், அது இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ற தப்பு இல்லை. டாப்ல பாருங்க, டாப்ல கிடைக்கலன்னா டாப்ல சாய்ஸ் பில்லிங் கிடைக்கலன்னா கிடைக்காதுங்கிற பட்சத்துல நம்ம கீழே இந்த சாய்ஸஸ்ல வைக்கலாம். இதெல்லாம் இது ஆர்டர் வைஸ் நான் சொல்லல. நீ அதியமான் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இது ஆர்டர் வைஸ் கிடையாது. பொதுவா 150 to 77.5 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு லிஸ்ட், அட்டானமஸ் கல்லூரி லிஸ்ட், ஒரு சேஃபர் ஜோன்ல போய் படிக்கட்டும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். 2601 அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கண்டிப்பா இந்த கல்லூரி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணலாம். 4670 ரோஹிணி, இது நான் அட்டானமஸ் கல்லூரி. சரிங்களா? நான் அட்டானமஸ் ஏன் சார் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டா இது நல்ல கல்லூரி, அதனால இது 150ல இருந்து கிடைக்கும். 2621 ER பெருமாள், இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனா மாறி இருக்கு இந்த வருஷம். 1130 பிரத்யூஷா இன்ஜினியரிங் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனா போன வருஷமா மாறிச்சு. 2707 ஈரோடு செங்குந்தார் எடுத்துக்கலாம். 5832 NPR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கண்டிப்பா எடுத்துக்கலாம். 2610 முத்தையம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் எடுத்துக்கலாம். 4955 PSR இன்ஜினியரிங் காலேஜ். 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர். 2601 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். 2752 நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது நான் அட்டானமஸ். பட் வந்து நந்தால இன்னொன்று இருக்கு, அது அட்டானமஸ். 2625 ஞானமணி, இது வந்து அட்டானமஸா புதுசா மாறி இருக்கு போன வருஷம். 3829 MAM இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து புதுசா மாறி இருக்கு, திருச்சிராப்பள்ளியில இருக்கு, புதுசா அட்டானமஸா மாறி இருக்கு. 3806 EGS பிள்ளை. 1431 நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி, இதுவும் புது அட்டானமஸ் காலேஜ். 1442 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் வந்து புது அட்டானமஸ் காலேஜா மாறி இருக்கு. 2761 யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் வந்து புது அட்டானமஸா மாறி இருக்கு. அடுத்த 2632 மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 2617 செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். 2652 ஆலமின். 2648 அன்னபூர்ணா, இது வந்து இந்த வருஷம் வந்து சேலத்துல மாறி இருக்கு. சரிங்களா? அட்டானமஸா. 2769 JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், புதுசா அட்டானமஸா மாறி இருக்கு இந்த வருஷம். 2656 பில்டர் இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் புதுசா அட்டானமஸா மாறி இருக்கு இந்த வருஷம். 3829 MAM இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் புதுசா அட்டானமஸா மாறி இருக்கு இந்த வருஷம். 3811 MIET காலேஜ் திருச்சி, புதுக்கோட்டை ரோடு, திருச்சிராப்பள்ளியில, இதுவும் புது அட்டானமஸா மாறி இருக்க காலேஜ். 3905 கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில புதுசா மாறி இருக்கிற ஒரு அட்டானமஸ் கல்லூரி. 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ், ஓகே, பாவை இன்ஜினியரிங் காலேஜ், அதுவும் வந்து எடுத்துக்கலாம். 2745 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இந்த வருஷம் அட்டானமஸா மாறி இருக்கு. 1301 முகமது சதக் AJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது கண்டிப்பா அட்டானமஸா இந்த வருஷம் மாறி இருக்கு. 3841 விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸா மாறி இருக்கு. 2673 ஸ்ரீ சக்தி காரமடை, இது 2 சக்தி இருக்குது, LNT பைபாஸ் இருக்கு, இது அது ஆல்ரெடி அட்டானமஸ், இது இப்போ அட்டானமஸா மாறி இருக்கு. ஸோ இது எல்லாமே VSB கோயம்புத்தூர் டெக்னிக்கல் கேம்பஸும் இந்த வருஷம் அட்டானமஸா மாறி இருக்கு. ஸோ அட்டானமஸா மாறின கல்லூரி மட்டும் 15 கல்லூரிகள் இருக்கு.
டேட்டாஸ் வந்து இதுல இருக்கு. எல்லாமே 15 கல்லூரிகள் மாதிரி இருக்கு. ஆல்ரெடி 114 கல்லூரி அட்டானமஸ் கல்லூரியா இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் சொல்றேன், அட்டானமஸ் கல்லூரியில படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பா சீட் கிடைக்கும். எஸ்சி எஸ்சிக்கு இதை விட நல்ல காலேஜ் கிடைக்கும். எம்பிசி பிசி ஓசி பிசிஎம் மாணவர்கள் கண்டிப்பா இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏதோ ஒரு கல்லூரியில போய் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு இதுல நீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிக்கலாம். அதுதான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த டேட்டா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாம நீங்க வந்து எடுத்துக்கலாம். நீங்க ஒவ்வொரு கல்லூரியிலையும் போய் விசிட் பண்ணி பாருங்க. எல்லா கல்லூரியும் போக முடியாது, நான் ஒத்துக்கிறேன். இப்போ நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ, கோயம்புத்தூர் போறீங்கன்னா அங்க ஒரு 5-6 காலேஜ் போற மாதிரி பிளான் பண்ணுங்க. நான் அதே மாதிரி வந்து திருச்சியில போறீங்களா, சேலம்ல போறீங்களா, ஒரு 2 காலேஜ் 3 காலேஜ் போற மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. அதுக்கு தான் இவ்வளவு டைம் இருக்குது. அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எந்த ஒரு அட்டானமஸ் கல்லூரி நல்ல கல்லூரி தான். பட் நம்ம வேல்ராஜ் அவர்கள் சொல்ற மாதிரி என்னன்னா, ஒரு 100ல இருந்து 114 110 இன்ஸ்டிடியூஷன் வந்து 40 இன்ஸ்டிடியூஷன் சாரி அட்டானமஸ்ல ஒரு 40ல இருந்து 50 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. நான் அட்டானமஸ்ல ஒரு 10 கல்லூரி இருக்கு அப்படிங்கிறாங்க, பெஸ்ட் சொல்றேன். ஸோ அதனால நீங்க இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல நீங்க பாரபட்ச பக்கமும் நேர்ல போய் விசிட் பண்ணி நீங்க பாருங்க, எப்படி இருக்கு ஹாஸ்டல், எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்கு, எப்படி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, எப்படி லேப் இருக்கு, அதில் நேர்ல போய் ஆராய்ந்து நீங்க வந்து எடுத்தா போதும் அப்படித்தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ வருது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க.